வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வரலாறு சில நேரங்களில் நமக்கு சில பாடங்களை மிக கொடூரமாக கற்றுக் கொடுக்கும். இந்த படத்தை பாருங்கள். இந்த புகைப்படம் வெறும் காகிதம் அல்ல, இது ஒரு சகாப்தத்தின் தொடக்கம். 1977ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி சென்னை அண்ணா சாலையில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் நடுவே தன் அரசியல் ஆசானின் சிலை அடியில் நின்று தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்கிறேன் என்று கர்ஜித்தாரே ஒரு மனிதர். அவர்தான் மக்கள் திலகம், புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். திமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 1972ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு கட்சியை உருவாக்கினார். பிறகு 1977இல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை பெற்று தமிழகத்தின் முதலமைச்சரானார். அவர் உருவாக்கிய அந்த கட்சியின் இன்றைய நிலைமை செய்திகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அரை நூற்றாண்டு கால திராவிட அரசியலில் அசைக்க முடியாத கோட்டையாக திகழ்ந்த அந்த இரட்டை இலை என்று வாடி வதங்கி நிற்கிறதா என்கிற கேள்விக்கு வந்திருக்கிறது. 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட ஒரு பரிதாப நிலை, சிதறி கிடக்கும் தலைமை, திசை தெரியாமல் இருக்கும் தொண்டர்கள், மாற்று அரசியலை நோக்கி நகரும் இளைய தலைமுறை. எம்ஜிஆர் அன்று கட்டி எழுப்பிய அந்த பிரம்மாண்டமான கோட்டை என்று அதன் கடைசி அத்தியாயத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறதா? தொண்டர்களின் இரத்தத்தாலும் வியர்வையாலும் உருவான ஒரு இயக்கம் அதிகார போட்டியால் அழிந்து போவது காலத்தின் கோலமா, அல்லது இது ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கமா? எம்ஜிஆர் தொடங்கி அவரின் மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள், அதன் பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்று தொடர்ந்து தோல்விகளை தழுவியிருக்கிறார். அந்த தோல்விதான் இன்றைக்கு அவரை இந்த மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கிடைத்திருக்கிற 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் முக்கால்வாசி பேர் சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி தலைமையில் தற்போதைய தாவேக ஆட்சிக்கு ஆதரவு செலுத்தும் வகையில் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு கதை தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. சின்ன வயசில் அந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஒரு காட்டில் 4 மாடுகள், பசு மாடுகள் மொத்தமாக நின்று கொண்டு மேய்ந்து கொண்டிருந்தது. ஒரு சிங்கத்திற்கு பசி. இந்த 4 பசு மாடுகளையும் எப்படியாவது அடித்து கொண்டு சாப்பிட வேண்டும் என்று நினைத்து கிட்டே நெருங்கி வரும்போது அந்த 4 மாடுகளும் ஒற்றுமையோடு நின்று அந்த சிங்கத்தை எதிர்த்தன. சிங்கம் செய்வதறியாது 4 பசுமாடுகளுக்கு மத்தியில் நெருங்க முடியாமல் பின்வாங்கி ஓடியது. பசியும் அடங்கவில்லை, பசுமாடு மீதான ஆசையும் விடவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறது சிங்கம். அந்த வழியாக நரி ஒன்று வருகிறது. நரி சிங்கத்தை பார்த்து, ஏன் சோகமாக இருக்கிறீர்கள், என்ன விஷயம் என்று கேட்கிறது. நடந்த விஷயத்தை சிங்கம் நரிக்கு சொல்கிறது. இவ்வளவுதானா, நீங்கள் என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுங்க, அந்த 4 மாடுகளையும் நான் தனியாக பிரித்து தரேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மாடாக அடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நரி என்ன ஒரு தந்திரம் செய்ய ஆரம்பிச்சது. ஒவ்வொரு பசுமாட்டுக்கிட்டேயும் போய், நீங்கள் 4 பேரும் ஒரே இடத்துல நின்று சாப்பிட்றீங்களே, உங்கள் வயிறு நிறையுதா? நான் வேணால் தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே நீங்கள் நின்று உங்கள் வயிறார நீங்கள் சாப்பிடலாம், பசுமையான இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாட்டுக்கும் ஆசையை தூண்டியது. அன்று தூண்டிய அந்த ஆசை 4 மாடுகளும் ஒற்றுமையை இழந்து தனித்தனியாக பிரிந்து சென்று மேய ஆரம்பித்தது. சிங்கத்திற்கு எளிதாகி போய்விட்டது. ஒவ்வொரு பசுமாட்டையும் மிக எளிமையாக அடித்து கொன்று தின்று மகிழ்ந்தது. இப்போதைய அதிமுகவின் நிலையோ நினைத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகள் மட்டுமே நிலைப்பட்டு ஆட்சி நடத்திய நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிதாக நடிகர் விஜய் அவர்களின் தாவேக உள்ளே நுழைந்ததன் விளைவு இந்த தமிழ்நாட்டில் 3ஆம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது. எடப்பாடி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து
கட்சியின் முக்கிய தலைவர்களோடு அனுசரித்து போகாமல் அவர்களெல்லாம் வெளியேறி வேறு வேறு கட்சிகளில் அடக்கமாகி இன்றைக்கு தாவேக்கா என்கிற ஒரு கட்சி உருவெடுத்து ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு உதவி இருக்கிறது. பல தேர்தல்களில் தோல்வி தழுவிய அதிமுகவுக்குள் இப்பொழுது கலக குரல் எழும்பியிருக்கிறது. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவரை விலக்க வேண்டும் என்று. இதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்கிறது. ஒரு பகுதி தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவு தருவதாகவும் இன்னொரு பகுதி எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதாகவும் நாளை சட்டமன்றத்தில் நடக்கப் போகின்ற விஜய் ஆட்சி நிலைப்புத்தன்மைக்கான வாக்கெடுப்பில் ஒரு பகுதி அதிமுகவின் ஒரு பகுதி ஆதரவு அளிப்பதாகவும் அதிமுகவின் ஒரு பகுதி எதிர்ப்பு போவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டு அரசியலில் இது ஒரு புதுவிதமான மாற்றமாக இருக்கிறது. ஏற்கனவே ஒன்றிய அரசின் பாஜக தலைமையிலான கட்சி தலைவர்கள் முன்பு பேசியது ஏனோ இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று. இன்றைக்கு பாஜகவினர் அமைதி காக்கின்றனர். அவர்களின் அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒளிந்திருப்பதை போன்று தெரிகிறது. இதைத்தான் அரசியல் நோக்கர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் தமிழகத்தின் எதிர்காலம் எப்படி போகும் என்பது இனிமேல் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பதிவு குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.